பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மீகா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தை 2. நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபும் ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! தெய்வ மகன் இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனிதராக பிறந்து வருவது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு தங்கி நமது உள்ளத்தில் அவர் பிறப்பது, அது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்தும்படியாக நம்மோடு கூட இருப்பார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதரையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்துவிட்டார் என்றால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அநேக அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருக்கின்றது. அநேக பேர் என்னை பார்த்து சொன்னார்கள், இவன் ஒரு குருவானவராய் மாறிவிட மாட்டான் என்று சொல்லி, இவனுக்கு அழைத்தல் கிடையாது என்று சொல்லி. ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியினால், அவர் எனக்குள் இருந்து செயலாற்றியபடியினால் என்னை ஒரு குருவானவராக அவர் என்னை உயர்த்தினார். அன்பார்ந்தவர்களே, மற்றவர்கள் நம்மை பற்றி இழிவாக எண்ணலாம், நம்மை பற்றி இவனால் இவளால் முன்னேற முடியாது என்று சொல்லலாம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்துவார். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே, பெத்லெகேம் என்கின்ற அந்த ஊர் ஒரு சிறிய ஒரு கிராமமாக இருக்கின்றது. யூதாவில் உள்ள ஆயிரக்கணக்கான கிராமங்களில் ஒரு சிறிய ஊராக அந்த பெத்லெகேம் இருக்கின்றது. மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு ஊராக இருக்கின்றது. இயேசு இம்மானுவேலனாய் அங்கு பிறந்த பொழுது உலகமே அந்த சிறிய ஊரை உற்று நோக்கியது, அந்த சிறிய கிராமத்தை உற்று நோக்கியது. பாருங்கள், ராஜாதி ராஜாவாய் வரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு பிறந்தபடியினால் பெத்லெகேம் உயர்த்தப்பட்டது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்தார் என்றால் உங்களை அவர் உயர்த்துவார் அல்லவா? அவருடைய குணநலங்கள் உங்களுக்குள் கடந்து வந்துவிட்டது என்றால் எல்லோரும் உங்களை உற்று நோக்குவார்கள் அல்லவா? நீங்கள் வேலை செய்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாய் இருக்கும் பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அல்லவா? எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த பெத்லெகேம் என்கின்ற அந்த சிறிய ஊர் உயர்த்தப்பட்டதை போல் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள் என்பதை நானும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த நாளிலே அறிந்திருக்கின்றோம். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு அல்லது உணவின் வீடு என்று சொல்லப்படுகின்றது. உயிருள்ள உணவாக தன்னையே கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக பெத்லெகேம் நகரில் கடந்து வந்து நமக்கு மீட்பை கொடுத்து இருக்கின்றார். எனவே இது உலக மீட்பரின் வீடு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யூதாவில் உள்ள பெத்லெகேமே என்று தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகின்றார். தொடக்க நூல் 29வது அதிகாரம் 35வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, யூதா என்றால் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவேன் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே துதிகளின் நடுவில் வாசம் செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாவில் உள்ள பெத்லெகேம் நகரில் அவர் பிறந்தார். பெத்லெகேமுக்கு எப்ராத்தா என்ற இன்னொரு பெயரும் உண்டு. எப்ராத்தா என்றால்
கனி உள்ளது என்றும் சொல்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனி கொடுத்தார். கனி கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருந்தார். தன்னுடைய தந்தையினுடைய அரியணையில் இருந்து இறங்கி வந்து அவர் தன்னை தாழ்த்தி நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாய் இந்த உலகத்தில் அவர் அலைந்து திரிந்து தந்தைக்கு சாட்சியாய் இருந்து எல்லோருக்கும் கனி கொடுக்கவராய் இருந்தார். எனவே எப்ரத்தா என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அந்த இடத்தையும் நாம் அழைக்க முடியும். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவார் என்று. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் அவரோடு இணைந்து இருந்தோமே என்றால் நம்மால் மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும். நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் கடவுள் இந்த நாளில் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அன்பார்ந்தவர்களே, 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அதில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. தாவீது அவன் அந்த குடும்பத்திலே கடைசி ஒரு மகனாக இருக்கின்றார். ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய சகோதரர்கள் எல்லோருமே போர் முனையில் இருந்து போர் செய்யக்கூடிய ஒரு வீரர்களாய் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சிறிய சகோதரனாகிய தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில், உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயினால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லெகேமை சேர்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வர்களில் ஒருவனை அரசனாக தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாமுவேல் தீர்க்கதரிசியை நோக்கி சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், ஒரு சிறிய சகோதரனை, சிறியவனாக இருந்தவனை ஆண்டவராகிய கடவுள் ஒரு அரசராக உயர்த்துகின்றார். திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையும் ஆனவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். உங்களையும் என்னையும் அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார். எனக்கு அரச குருத்துவத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு பொது குருத்துவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே உங்களுடைய குடும்பத்தை, உங்களை நீங்கள் கட்டி எழுப்பவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சாட்சியான வாழ்க்கை. எனவே அன்பார்ந்தவர்களே, தாழ்விலே உங்களை நினைத்த இம்மானுவேலர் உங்களோடு இருக்கும்படியாக இந்த நாளில் நற்கருணையில் உங்களை தேடி வந்திருக்கின்றார். உங்களை உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தவர், கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி நம்மை மீட்டவர், சிலுவையிலே அறை உண்டு கொல்லப்பட்டவர், உங்களுக்காக இறந்தவர், உங்களுக்காக பெத்லெகேமில் பிறக்கப் போகின்றார், பிறந்திருக்கின்றார். எனவே நாம் அவரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் முன்னிலையில் திருப்பொழிவு செய்தார். மத்தேயு 2:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது, யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பிள்ளைகள் சிறியவர்கள் அல்ல. அவர் உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கின்றார். எனவே அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் கடந்து வந்திருக்கின்றார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகும்படி இவ்வாறு செய்தார். எனவே இந்த நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, நீர் எங்களை உயர்த்தும்படியாக, எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி என்று சொல்லி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம்.
எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். உங்களை உயர்த்தும்படியாக நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவரே, எங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறவரே, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறவர்களே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அநேக முறை எங்களுடைய குடும்பத்தினால் நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றோம், சகோதர சகோதரிகளால் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றோம். பணத்திற்கும் இடத்திற்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு நாங்கள் ஆண்டவரே முழுவதுமாய் சண்டை சச்சரவுகளில் விழுந்து உம்மையும் மறந்து போய் இருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, நீர் என் மீது மனம் இறங்கி என் மீது இரக்கம் கொண்டு எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களை உயர்த்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமது பார்வையில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாளும் சிறியவர்கள் அல்ல என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். எனவே தகப்பனே, நீர் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றீர், எங்களுடைய உள்ளத்தில் நீர் பிறந்து இருக்கின்றீர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தந்தையே, எங்களை விட்டு கடந்து போய்விடாதபடி நிறைவான உமது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை தேற்ற வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கின்றோம். துதிகளின் நடுவில் வாசம் செய்கின்ற தெய்வமே, யூதா என்றால் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவேன் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளுமை மாட்சிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தந்தை, இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, உங்களை உயர்த்தும்படியாக நற்கருணை நாதர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே அவரிடம் நாம் மன்றாடுவோம். தொடர்ந்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.